அவ்வளவுதான். பிக் பாஸ் சீசன் 10 லைவ் வந்து பிச்சுக்க போதும் தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள ஒருத்தர் வர போறாரு. உங்களுக்கு ஃபன் வேணுமா ஃபன் இருக்கும், என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் இருக்கு, உங்களுக்கு வந்து சண்டை வேணுமா சண்டை இருக்கு. அப்படிப்பட்ட ஆளு உள்ள இறங்க போறாரு. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிசோட் 24x7 லைவ். ஃபுல்லாவே என்டர்டைன்மெண்டா இருக்க போகுது இந்த சீசன். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ள இறங்கிட்டு இருக்காங்க. அந்த யார் யார் உள்ள இறங்கிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 10 ஒரு மாதிரியா கொண்டு போக போறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லா சண்டைன்னு போயிட்டு இருந்த பிக் பாஸ் இந்த வாட்டி ஃபுல்லா ஃபன்னு என்டர்டைன்மெண்ட் செலிப்ரேஷன் மொத்தமா வச்சு இத்தனை சீசனா பண்ணாதான் இந்த சீசன்ல பண்ண போறாங்க. அதை ஏன் இப்படி நீங்க சொல்றீங்க நீங்க கேட்டீங்கன்னா, ஏன்னா அப்படிப்பட்ட கண்டஸ்டன்ஸ் உள்ள இப்ப வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். அதுல சில பேர் லிஸ்ட் வந்திருக்கு, அந்த லிஸ்ட பாத்துடலாம். அந்த லிஸ்ட பார்த்து பிக் பாஸ் சீசன் 10 வந்து செம்மையா போக போகுதுன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிடுவீங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. அந்த லைக் யாரும் கிளிக் பண்ண மாட்டீங்க, கிளிக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம அந்த மந்திரத்தை சொல்லிட்டு உள்ள போயிடலாம். எல்லா சீசனுக்கு ஏத்து இது இப்ப சீசன் 10 ரைட். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லிஸ்டா போட்டுக்கிட்டு இருந்தோம். இவங்க உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி போட்டு இருந்தோம். இப்போ ஒரு கன்ஃபார்ம் லிஸ்ட், இவங்க உள்ள போவாங்கயா அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு ஒரு லிஸ்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம என்டர்டைன்மெண்ட் இருக்கு, ஃபன் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டான்ஸ், உங்களுக்கு என்னன்னா வேணுமோ எல்லாத்தையும் எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள போட்டு வச்சிருக்காங்க தான் சொல்லணும். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வழி வர மாட்டேங்கிறானயா. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா பார்கவ். இவரு பாத்தீங்கன்னா நம்ம அரோராவோட ஃப்ரெண்டு தான். போன சீசன் பாத்தீங்கன்னா அரோரா இருந்தாருங்க, அவங்களோட ஃப்ரெண்டு தான் இவங்க வர்றது வாய்ப்பு இல்ல, 100% கன்ஃபார்ம் அந்த அளவுக்கு பண்ணிடலாம் வரப்போறது. ஏன்னா அவரோட இன்ஸ்டா ஸ்டோரியா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பிக் பாஸ் ரிலேட்டிவா ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. சோ இவர் வரதுக்கான 100% கன்ஃபார்ம்னே சொல்லிடலாம் வரப்போறாருன்ட்டு. நேத்துக்கு சோசியல் மீடியா ஃபுல்லாவே நீங்களே பாத்துருப்பீங்க. அந்த கண்ணு அந்த ஸ்டோரி தான் ஃபுல்லாவே ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு அந்த ஸ்டோரி இப்ப செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. அது கீழே ஒன்னு வச்சதுனால எல்லாமே வந்து அப்படி வச்சிருக்காங்க. அவங்க பிக் பாஸ் குள்ள போல யார் கிரியேட் பண்ணி கேட்டிருக்காங்க, அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய இடத்துல சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா பிக் பாஸ் குள்ள போறத யாரும் வெளில சொல்ல மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாம போச்சு. இப்ப பிக் பாஸ் குள்ள ஒருத்தர் போறாங்க, பிக் பாஸ் போறா யாரும் சொல்லிட்டு போக மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு ஹிண்ட் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அவர் எதுக்கு தேவையில்லாம அதை போட்டு அதுக்கப்புறம் கீழே இதை போட்டு இதெல்லாம் பண்ணு எதுக்கு, அதனால எதுக்கு அவர் பண்ணும். ரைட், அவர் ஃபேன்ஸுக்கு அவர் வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்து வைக்கிறாரு. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் பாத்தீங்கன்னா நம்ம பார்கவ் தான். இவரு தான் பாத்தீங்கன்னா இப்ப 100% கன்ஃபார்ம் ஆகி நிக்கிறாரு இவரு. ரைட், செகண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் 1 சீசன் 2 ரெண்டுலயுமே இருந்திருக்காங்க. அதுல இருந்து ஒருத்தர் தான். அது யாரு நீங்க கேட்டீங்கன்னா ஹேமா. இவங்க வரதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இருந்து சீசன் 1 சீசன் 2 ரெண்டு கலந்து ஒருத்தர் வர போறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துருச்சு. அந்த நியூஸ் யாரு வர போறா, இவங்க தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் பாத்தீங்கன்னா எந்த சீரியலும் இல்லாம இருக்காங்க. ஏன்னா பாண்டியன் ஸ்டோர் நடிச்சவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் சீரியல்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனா இவங்க எந்த சீரியலுமே இல்லாம வந்து இப்ப இருக்காங்க. சோ இவங்க வரதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஒரு ஆள் வர போறாங்க, ஆடிஷன் அட்டன் பண்ணிருக்காங்க சொன்ன உடனே இவங்க மேலதான் எல்லா கண்ணும் போச்சு. சோ ஹேமா இவங்க வரதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்குது. அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ் கண்டஸ்டன்ஸோட ஒய்ஃப் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆடிஷன் அட்டன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அந்த நியூஸ் யார் அந்த எக்ஸ் கண்டஸ்டன்டோட ஒய்ஃப்னு பாத்தீங்கன்னா 2 பேர் மேல எல்லாத்துக்குமே டவுட் இருக்கு. அப்படியே ஆட்டோமேட்டிக் டவுட் அவங்க மேலதான் வந்திருக்கும். இப்போ யாருன்னு பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. போன சீசன் அமித் இருக்காங்களா, அவங்களோட ஒய்ஃப் வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். இவங்க பாத்தீங்கன்னா போன சீசன் ஃபேமிலி ஒன்று எல்லாத்துக்குமே கேட்கறவங்களுக்கு கேட்டாங்க, சொல்ல வேண்டியவங்களுக்கு சொன்னாங்க, எல்லாமே வந்து கரெக்டா எல்லாத்தையும் பண்ணாங்க. இவங்க வந்தா நல்லா ஃபைட்டும் இருக்கும், கண்டென்ட்டும் இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா போல்டா பேசவும் செய்வாங்க. சோ இவங்க வரதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. அண்ட் செகண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்துமா தான் இப்ப டவுட் அதிகமா வந்துட்டு இருக்கு. தீபக் அவங்க ஒய்ஃப் சீசன் 8ல வந்த தீபக் அவங்க ஒய்ஃப் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்தாங்கன்னா ஃபுல்லா அடி ஒவ்வொன்னு இட்டி மீறி தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் சொல்ல தோணுது. ஏன்னு பாத்தீங்கன்னா 8th சீசன்ல வந்து ஃபேமிலி ஒன்று வந்து எல்லாத்தையும் வச்சு பிரிச்சாங்க. இந்த சீசன் அவங்க உள்ள வந்தாங்கன்னா நல்லா போல்டா ஸ்டெப் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கிளியரா அடிக்கணும்னா அடிச்சிடலாம், அந்த அளவுக்கு இவங்க இருப்பாங்க. ஏன்னா சீசன் 8ல இவங்க ஃபேமிலி ஒன்று வந்தப்பயே இவங்க சீசன் 10 சீசன் 9க்கு வருவாங்க சொல்லி நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதனால அவங்க வரல. சீசன் 9க்கு வராது நல்லதுதான். அதுக்கப்புறம் இப்ப சீசன் 10க்கு வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. இவங்க 2 பேர்த்துல யாராச்சும் ஒருத்தர் வர அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஹிண்டா தான் வருது தவிர எதுவுமே ஷார்ட்டா வரலன்னு தான் சொல்லணும். ஹிண்ட் இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்வேதான்னு ஒருத்தவங்க வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணிருக்காங்க. அது எந்த ஸ்வேதான்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்வேத் யாருன்னு எனக்கு தான் டவுட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் டிவி சீரியல்ல அந்த சீரியல் பேர் ஒழுங்கா தெரியல, அந்த சீரியல்ல ஸ்வேதான்னு ஒருத்தங்க இருக்காங்க. இப்ப நடுவில் வந்து அவங்க ஏதோ பிரச்சனை ஏதோ நடந்துட்டு இருந்துச்சு. சோ அவங்க வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. பாத்தீங்கன்னா டான்சர் ஸ்வேதான்னு சொல்றாங்க, சிங்கர் ஸ்வேதான்னு சொல்றாங்க, ஒவ்வொரு ஸ்வேதா சொல்லிட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஸ்வேதானே தெரியல. நமக்கு வந்து போக தான் எந்த ஸ்வேதானே தெரியும். ரைட், பாப்போம் எந்த ஸ்வேதா வராங்கன்ட்டு. சோ ஸ்வேதா நேம்ல ஒருத்தர் உள்ள வர போறாங்க, அதை மட்டும் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நான் சொன்னல 24 மணி நேரமும் என்டர்டைன்மெண்ட்
ஃபுல்லா நீங்க லைவ் ஸ்கிப்பே பண்ண மாட்டீங்க, அந்த அளவுக்கு வந்து ஒரு கண்டஸ்டன்ட் உள்ள வர போறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா சோசியல் மீடியாவும் சரி, எல்லா சோசியல் மீடியாவும் வந்து இவர் பேர் அடிப்பட்டோன்னு எல்லாமே பயங்கரமா வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜ்பிரியன். இவர் பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல வந்து செம்ம ட்ரெண்ட் ஆனாங்க. ஐபிஎல்ல போடுற வீடியோஸ் எல்லாமே செம்ம ட்ரெண்டிங். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபன் என்டர்டைன்மெண்ட் எல்லாமே பண்ணாங்க ஐபிஎல் டைட்ல. நம்ம சிஎஸ்கே தோத்ததோட இவங்க என்ன வீடியோ போட போறாங்கன்னு தான் பார்க்கறத எதிர்பார்த்து நின்னோம். சோ இவங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் உள்ள வந்தாருன்னா 24 மணி நேரம் லைவ் யாருமே ஸ்கிப் பண்ண மாட்டாங்க, அந்த அளவுக்கு தான் சொல்லி தோணும். ஏன்னா என்டர்டைன்மெண்ட் 24x7 லைவ் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் இருந்தா தான் ஃபுல்லாவே பார்க்க முடியும். சோ அதனால இவர் இருந்தானா செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஸோ அந்த ஃபைட்டு கூட எல்லாமே இருக்கலாம், உள்ள வந்தாதான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஓகே ரைட், நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா CWC. அதுல இருந்து ஒரு ஆள் வரப்போறாங்க. இப்ப சீசன் நடந்திருக்கு, அதுல இருந்து ஒரு ஆள் வரப்போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு ஹிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கோட்டுன்னு சொல்லி ஒரு ஹிண்ட கொடுத்து வச்சிருக்காங்க. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, கோட்டுங்கிறது நம்ம ராமர் தான் எல்லாம் சொல்லுவாங்க, விஜய் டிவி கோட்டுன்ட்டு. இப்போ இன்னொருத்தர் கோட் சம்பந்தமா ஒருத்தர் உள்ள இருக்காரு. யாரு கேட்டீங்க, உமேர். இவரு பாத்தீங்கன்னா ஆடு வெட்டின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு பேர் இருக்கு. இப்ப எந்த கோட் வரப்போகுது, ஆடு வெட்டியா இல்ல வந்து விஜய் டிவி கோட்டா? இவங்க ரெண்டு பேர்த்துல யாராச்சும் ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு உமேர் தான் நினைக்கிறேன். ஏன்னா உமேர் பேர் தான் போன சீசன்ல இருந்து அடி வாங்கிட்டு இருக்கு. சோ உமேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ராமர் வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். பட் வந்தாலும் அவரு கொஞ்சம் ஃபன் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, ரெண்டு பேர்த்துல யார் வந்தாலும் ஓகே, வந்தா ஃபன் பண்ணுங்க, என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க. ரைட். அது மட்டும் இல்லாம நீங்க யாருமே வந்து இந்த சீசன் எங்கேயோ போயிரும், இந்த சீசன் இப்படி போக போகுது அப்படி போக போகுது யாருமே கவலைப்பட தேவையில்ல. இந்த சீசன் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்டர்டைன்மெண்ட் தான் போக போகுது. அது மட்டும் இல்லாம 24x7 ஃபுல்லாவே நல்லா கலகலன்னு தான் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தா நல்லா இருக்கும். 24x7 செம்ம என்டர்டைன்மெண்டா மோசம். அவ்வளவுதான், நம்ம தான் பிக் பாஸ் சீசன் 10 எங்கேயோ போயிரும். அதுக்கப்புறம் பிக் பாஸ் 10 முடிஞ்ச கையோட இன்னொரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆன நடுவுல சொல்லுவோம். ஏன்னா அப்படி ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்ஸ் தான் இருக்காங்க. இன்னொரு லிஸ்ட் வந்து இன்னும் என்டர்டைன்மெண்ட் நிறைய இருப்பாங்க. ஏன்னா காமன் மேன் ஷோ வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலா சொல்ல முடியும். காமன் மேன் ஷோல என்ன பண்ண போறாங்க, நம்ம கையில ஓட்ட கொடுக்க போறாங்களா, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம், எப்படி கண்டஸ்டன் வர போறாங்கன்னு சொல்லி நம்ம யோசிக்கவே முடியும், அந்த அளவுக்கு இருக்கிற போது. அது மட்டும் இல்லாம நம்ம இப்ப காமன் மேன்ல ஒரு 6 பேர் செலக்ட் பண்ணணும், மீதி பேர் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ வந்து கடைசி ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் இருக்கு. அந்த ரவுண்டு முடிச்சாங்க யார் யார் உள்ள போறாங்க, யார் யார் போகல, அது எல்லாமே நமக்கு டீட்டெயிலா தெரிஞ்சிடும். அப்ப நம்ம பார்த்து பொறுமையா தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க 1 நினைச்சா 10 நடக்கும். இதோட நம்ம வீடியோ முடியுது. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா அப்ப லைக் பண்ண நேரமா கிளிக்கே பண்ண மாட்டீங்க. கிளிக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.